பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்காக சங்கீத தியானத்துக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். பரலோகத்தின் தூதுகளாக மாற்றும் அடியான மறைத்து கொள்ளும் இந்த வெடி அடியருக்கு அடிங்கிற பங்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி இயற்கை கால சாதகமாகி கரடு தடையெல்லாம் கிடைத்து இந்த வேலையை ஆசீர்வதித்து தாரும். அடியான மறைத்து கொள்ளும் இந்த நாளிலும் உடைய வார்த்தைகள் அநேக மக்களை சந்தோஷப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22 படியுமா. ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம். கடந்த வாரத்தில் அன்பை குறித்து நம்ம அநேக செய்திகளை தியானித்தோம். 5 நிமிஷ செய்தியில் இன்றைக்கு சந்தோஷம். உலகத்தில் சந்தோஷம் இல்லாத நிலையில் அநேக குடும்பங்களை வாழுகிறத பார்க்குறோம். சந்தோஷமாக காண்பிக்கிறாங்களே தவிர மெய்யான சந்தோஷம் இல்லை, உள்ளான சந்தோஷம் இல்லை. ஏன்னா மக்கள் தன்னை சந்தோஷப்படுத்த, தன்னை பிரியப்படுத்த நினைக்கிறதுனால தேவனால் கிடைக்கிற சந்தோஷம் ஒன்று தான் நிரந்தரம். என் நாமத்தில் நீங்கள் இதை கேளுங்க, இது வரைக்கும் இங்கே கிடையாது, நீங்கள் கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கொடுப்பேன்னு சொன்னார். நம்முடைய சந்தோஷம் எப்போ நிறைவாகும் அப்படின்னா யோவான் 16:26 நினைக்கிறேன். இதுவரை என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை என்றுக்கான். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவானவர் சொல்றாரு, என் நாமத்தில் கேளுங்க, இயேசு என்ற நாமத்தில் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சந்தோஷம் நிறைவாகும்படி கொடுப்பார். இந்த உலகத்தில் வருகிற எல்லா நன்மைகளும் அற்ப சந்தோஷம், தற்காலிக சந்தோஷம், அது ஒரு நிரந்தரமானதல்ல. ஆண்டவர் தருகிற சந்தோஷம் ஒன்று தான் நிரந்தரம். என் நாமத்தினாலே கேளுங்கிற இயேசுவின் நாமத்தை சொல்லி கேளுங்க. என் நாமத்தை எதை கேட்டால் அது செய்வேன்னு சொன்னார். இயேசு என்ற நாமத்துக்குரிய அர்த்தமே ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவன் அர்த்தம். பாவம் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை கெடுக்கும், பரிசுத்தம் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை கொடுக்கும். இயேசுவின் பரிசுத்தம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்குமா. அதனால் இந்த செய்தி ஆரம்பம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுப்பது எப்படின்னா சந்தோஷ நிறைவாகும்படி. அந்த வனாந்தர அந்த பிரசங்கத்தில், ஆண்டவரை இயேசு மலை பிரசங்கத்தில் ஜனங்கள் சோர்ந்து போவாங்க, வழியில் அவங்களுக்கு போஷித்து அனுப்புங்க, போஜனம் கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த சீசர்கள் எல்லாருமே இவ்வளோ ஜனத்துக்கு 200 பணம்னாலும் காணாதே, போதாதே, இது பொழுது மாலை பொழுது ஆயிடுச்சு, இதை போய் எங்கே வாங்க முடியும், அவங்கள அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுகிற தன்னுடைய ஏழாத்தன்மையை பார்த்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்டார். ஒரு 5 அப்பம் 2 மீன் கொடுத்த உடனே அதை ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து ஆசீர்வதித்தார். அதை எடுத்து கொடுக்கும்போது குறைஞ்சது 5000 புருஷர்கள் மாத்திரம் ஸ்திரீ பிள்ளைகளாக இருக்காங்க. சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட மீது எடுத்தாங்கன்னு இருக்கு. அவர்களை திருப்தி அடைந்தார் என்று, அதான் மிக முக்கியமான வார்த்தை. அதை உங்களுக்கு அடையாளமாக அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை சந்தோஷ நிறைவான திருப்தி அடைந்து மீதமான துணிக்கே 12 கூடை. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா நம் வாழ்க்கையில் அது சந்தோஷ நிறைவாகும், திருப்தி இருக்கும், மீதை இருக்கும். அதனால் இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, அவர் சந்தோஷ நிறைவாகும்படி கொடுப்பார். ஏன்னா நம்மளை சந்தோஷப்படுத்துறது தான், நமக்காக சந்தோஷத்தையே இழந்தவர். கல்வாரி சிலுவையில் நம்மளுடைய சமாதானத்துக்காக அவர் சமாதானத்தை இழந்தார். தன்னையே கொடுத்து நமக்காக அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அந்த பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி நமக்காக பலியாகி அந்த சமாதான சந்தோஷத்தை, நான் உங்களுக்காக சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை, அந்த சந்தோஷ நிறைவாகும்படி கொடுக்குற இயேசுவை நோக்கி ஜெபிங்க. எந்த குறைவுகள் நிறைவுகள் இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ இப்பொழுதுதான் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க சந்தோஷ நிறைவாகும்படி கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.